வாழைத்தோட்டத்து ஐயன் கோவில். இந்த கோவில் திருப்பூர்லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சோமனூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த கோவிலை ஐயன் கோவில் அப்படின்னு தாங்க அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே கூப்பிடுவாங்க. சிவனும் ஐயனும் தாங்க இந்த கோவில் கருவறையில் இருக்காங்க. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தாங்க இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலை பற்றி முழு தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் டிஎன் எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சபரி இந்த மாதிரி கோவில் வரலாறு டிராவல் வீடியோஸ் எல்லாம் வீக்லி ஒன்று ஷேர் பண்ணுவேன். காலையில் 5:30 மணிலேருந்து இந்த கோவில் திறந்துருவாங்க. மதியம் 3 மணி வரைக்கும் இருக்குங்க. 3 மணிக்கு மேலே நடை சாத்திட்டு மீண்டும் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குங்க. இங்கே என்ன விசேஷம்னா, உங்கள் கண்ணுக்கு பாம்பு அடிக்கிறக்க தட்டுப்பட்டாலோ இல்லை கனவுல பாம்பு வந்தாலோ இந்த கோவிலில் இருக்க புத்து மண்ணை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டை சுற்றி போட்டுட்டா அதுக்கப்புறம் பாம்பு கண்ணுக்கு தட்டுப்படாதுன்னு ஒரு நம்பிக்கைங்க. காலங்காலமாக இருக்கிற இந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் இந்த கோயிலுக்கு எப்படி வர்றாங்க, என்ன பண்ணுறாங்க, கோவில் இப்போ என்ன சிறப்புன்னு பார்த்துடலாம் வாங்க. காலையில் நேரமே கிளம்பி இந்த கோவிலுக்கு வந்து சாமிக்கு பொங்கல் வச்சு அதை சாமிக்கு படைச்சிட்டு திருப்தியாக சாமி கும்பிடுவாங்க. அங்கே இருக்க மடத்துலேயே வீட்டில் செஞ்சு கொண்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த நாள் முழுவதும் ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் தாங்க போவாங்க வீட்டுக்கு. ஒரு நாள் முழுவதும் அந்த கோயிலே இருக்குங்காட்டி அந்த கோவிலோட அட்மாஸ்பியரில் பெரிய மரத்து நிழலில் ரெஸ்ட் எடுத்தாலே நம்ம மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் ஒரு மாதிரி கவலைகள் எல்லாமே பறந்து போன மாதிரி இருக்குங்க. அங்கேயே பொங்கல் வைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான அடுப்பு, பாத்திரம் கழுவுறதுக்கு தண்ணி, குடிநீர்னு எல்லாமே இருக்குங்க. இது கவர்மெண்ட்டே மெயின்டைன் பண்ணுற கோவில்னால டெய்லி 50 பேருக்கு அன்னதானம் போடுறாங்க. நம்ம பிரியப்பட்டா நம்மளும் தனியாக கோவிலில் முன்னாடியே சொல்லிட்டு அன்னதானம் செஞ்சு போடலாம். சரி, இந்த கோவிலுக்கு எப்படி வர்றதுன்னு பார்த்தா திருப்பூர்லேருந்து நிறைய பஸ் இருக்குங்க சோமனூர் போகிறதுக்கு. அந்த எல்லா பஸ்ஸும் இந்த கோவில் வழியாக தான் போகும். காலையில் 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் பஸ் வசதி இருக்குங்க. சிவன் ராத்திரி, பொங்கல், ஆடி அமாவாசை, கார்த்திகை தீபம் அன்னைக்கெல்லாம் இங்கே சிறப்பான பூஜைகள் நடக்கும். கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும். சரிங்க, இந்த கோவிலோட புற்றுமண் எடுத்துகிட்டு போய் வீட்டை சுற்றி தெளிச்சு விட்டா ஏன் விஷப்பூச்சிகள் வராது அப்படின்னு பார்த்தா, ஃபிளாஷ்பேக். 1777 சின்ன ஐயன் ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே கடவுள் பக்தி அதிகமாக இருந்திருக்குங்க. அவர் ஒரு சாதாரண மனிதனாக தான் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கப்ப சின்ன சின்ன கல்லுகளை எல்லாம் எடுத்து ஒரு கிழுவை மரத்துக்கடியே வச்சு சிவனா கும்பிட்டு இருந்திருக்காருங்க. அவரோட 15லேருந்து 20 வயசுக்குள்ளேயே அவர் முன்னாடி ஒரு சித்தர் தோன்றி அவருக்கு சிவன் மேல இருக்கிற பக்தியை பார்த்து ஒரு வரம் கொடுக்குறாரு. அந்த வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு பக்கத்தில் போயிட்டு இருந்த ஒரு பாம்பை நிற்க சொல்றாரு. சின்னையனும் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி அந்த பாம்பு நின்றுச்சு. போன்னு சொல்ல சொல்றாரு, சின்னையனும் போன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பாம்பு போயிருச்சு. சிவன் மேல இந்த சின்ன வயசுல வச்சிருந்த பக்தியை பார்த்து சின்னையனுக்கு சர்வ விச ஹர மந்திரத்தையும் பஞ்சாத்திர மந்திரத்தையும் கத்து கொடுத்திருக்காரு. உன்னோட 72வது வயதுல உன் உயிர் பிரியும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரோட 72வது வயசுல அவர் வளர்த்த மாடே குத்தி அவர் இறந்து போயிட்டாருங்க. இடைப்பட்ட காலத்துல தான் அவருக்கு கிடைச்ச அந்த சக்தியை வச்சு அங்கிருந்த எல்லா மக்களுக்கும் பாம்பு கடிச்சா அவர் கொடுத்த புற்றுமண்ணாலையும் திருநீராலையும் குணப்படுத்திட்டு இருந்திருக்காருங்க. அப்புறம் ஒரு நாள் அவினாசியில் இருக்க ஒருத்தர் அவர் மனைவிக்கு 10 வருஷமா வெண்குஷ்டத்துல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம சின்னையனும் அவருக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி திருநீர் கொடுத்திருக்காரு. அந்த திருநீர் அவங்க 2 நேரம் பூசி வந்தனால 10 நாள்ல அவங்களுக்கு இருந்த வெண்குஷ்டம் ஃபுல்லா மறைஞ்சு போயிருதுங்க. இந்த நோய்வாய்ப்பட்டு வந்தவங்க அங்கிருந்த ஒரு ஜமீனுங்க. அதனால அவங்க வந்து குணப்படுத்தினதுக்கு கைமாறா சில பொற்காசுகளை கொடுத்திருக்காங்க. அதை அவர் மறுத்து விட்டதாகவும், அது மட்டும் இல்லாம அங்கிருந்த ஏழை எளிய மக்களுக்காக எல்லாருக்குமே இந்த புற்றுமண்ணையும் திருநீரையும் இலவசமா தான் கொடுத்திருக்காரு. மக்களுக்கு இவ்வளவு உதவி எந்த கைமாறும் எதிர்பார்க்காம செஞ்சதுனாலதான் இவர் புகழ் அங்கிருந்து நிறைய ஊருக்கு பரவி இருக்கு. அவர் வாழைத்தோட்டத்தில் வச்சு தான் இதெல்லாம் பண்ணதுனால வாழைத்தோட்டத்து ஐயனும் பேர் அவருக்கு வந்திருக்கு. அந்த சித்தர் சொன்ன மாதிரி அவரோட 72வது வயதுல உயிர் பிரிந்ததுக்கு அப்புறமும் கூட அங்க வந்து புற்றுமண்ணை எடுத்துட்டு போய் வீடுகளுக்கு பக்கத்துல தெளிச்சு விட்டு மக்கள் பாம்பு விஷப்பூச்சிகள் வராதுன்னு நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க. அந்த நம்பிக்கை தாங்க இன்னி வரைக்கும் இந்த கோயில் இருக்கிறதுக்கான காரணம். ஒரு 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் கோவில் கருவறைக்கு பக்கத்தில் வரைக்கும் நம்மளே போய் புற்றுமண் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் போக முடியாதுங்க. இப்போ அங்கே கொடுக்குற மண் எல்லாம் அந்த வாழை தோட்டத்தையனோட தோட்டத்து மண் தாங்க. சிவன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையிலையும் அந்த கோவில் வரலாற்றோட நம்பிக்கையிலும் தாங்க இப்போவும் அந்த கோயிலுக்கு நிறைய பேர் வர்றாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நானும் அந்த கோயிலுக்கு போனேன். அதே நம்பிக்கையோட தான் இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தா புற்றுமண் மூலமாகவும் இப்போ கொடுக்குற திருநீர் மூலமாகவும் கண்டிப்பாக பாம்பு கடிச்சா குணப்படுத்த முடியாதுங்க. நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஏன்னா இப்போ கொடுக்குற புற்றுமண் இல்லை தோட்டத்து மண்
இயற்கை நுண்ணுயிர்கள் நிறைந்த மண் மட்டும்தாங்க. அதுல பாம்பு கடியை குணப்படுத்துற எந்த ஆன்டிடோட்டும், அதாவது நச்சு எதிர்ப்பு மூலக்கூறும் இல்லைங்க. இப்போ நீங்க அந்த கோயிலுக்கு போய் கொண்டு வர்ற மண்ணை பாம்பு கடிப்பட்ட இடத்துல எல்லாம் பூசிடாதீங்க. நம்ம நம்பிக்கைப்படி வீட்டை சுத்தியும் காடு இருந்தா காட்டுலயும் தெளிச்சு விடுங்க. அங்க இருக்க மக்களே 2 நாளைக்கு மேல அந்த மண்ணை வீட்டுக்குள்ள வச்சிருக்காதீங்கன்னு தாங்க சொல்றாங்க. இந்த வாழைத்தோட்ட ஐயன் கோயில் வெள்ளியங்கிரி மலையில ஆரம்பிச்சு கரூருக்கு பக்கத்துல காவேரி ஆத்துல கலக்கிற நொய்யல் ஆத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. சரிங்க, நீங்க இந்த கோவிலுக்கு போயிருந்தா இந்த கோவிலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம டிஎன் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.